பெரியாரை போய் அவர் தமிழர் அல்ல என்று சில அரைவேக்காடுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் நான் சொல்ல முடியும். யாரையும் நான் மனதில் வைத்துக் கொண்டு பேசவில்லை. அப்படி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை தமிழர் அல்ல என்று நாம் ஒதுக்கிவிட முடியுமா? தந்தை பெரியார் தமிழர் அல்ல, அவர் கன்னடர் என்பதை அவர்கள் சொல்லுவதை நாம் அங்கீகரித்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையே நாம் புறந்தள்ள வேண்டிய நிலை வரும். அப்படிப்பட்ட இனவாதம் பேசக்கூடிய இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழ் உணர்வு உண்டு. தமிழ் உணர்வு என்பது வேறு, இன தூய்மை என்பது வேறு. இன உரிமை என்பது வேறு, இன தூய்மை என்பது வேறு. தமிழனுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பது இன உரிமை. தமிழன் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று கேட்பது இன உரிமை. தமிழனின் தாய்மொழியான தமிழுக்கு மரியாதை வேண்டும் என்பது இன உரிமை. தமிழனுக்கென்று ஒரு நாடு ஈழம் பறக்க வேண்டும் என்பது இன உரிமை. அது இன உரிமையிலிருந்து உருவாகிற களங்கள். ஆனால் இவன் தமிழன் அல்ல, இவன் தான் சுத்த தமிழன் என்றால், சுத்த தமிழன் தான் தருமபுரியிலே தீ வைத்தான், சுத்த தமிழன் தான் நாட்டுக்குடியை வெடிகுண்டு வீசினான், அந்த சுத்த தமிழன் தான் சாதி வெறி பிடித்து பித்துக்குழியாய் இந்த களத்திலே நிற்கிறான், அந்த சுத்த தமிழன் தான் இந்துத்துவத்திற்கு துணை போகிறான், அந்த சுத்த தமிழன் தான் மதவெறியர்களுக்கு இங்கே துணை நிற்கிறான். மதவெறியர்களுக்கு துணை நிற்கிற சுத்த தமிழனை விட மதவெறியர்களை வீழ்த்துகிற தமிழர் அல்லாத ஒரு இனத்திலே பிறந்தாலும் அந்த போராளி தான் மேலானவர்கள். தந்தை பெரியார் ஒரு மனிதநேய போராளி, சமூக நீதி போராளி, பெண்ணுரிமை போராளி, சாதி ஒழிப்பு போராளி, பகுத்தறிவு போராளி, ஆதிக்க எதிர்ப்பு போராளி. அந்த போர்க்குணம்தான் நம்மையும் அவரையும் பிணைக்கிறது, இணைக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் மொழி என்பது முக்கியம் அல்ல. அவர்கள் உள்வாங்கி பரப்புகிற கருத்தியல் தான் முக்கியமானது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தார் என்பதற்காக நாம் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கவில்லை. நம் விடுதலைக்காக உழைத்தார் என்பதற்காகத்தான் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் அம்பேத்கருக்கு முன்னால் எத்தனையோ பேர் பிறந்தார்கள். அம்பேத்கர் அளவுக்கு இல்லாமல் மிக உயர்ந்த பதவிகளை பெற்றவர் தான் மரியாதைக்குரிய நம்முடைய பெரும் மதிப்பிற்குரிய பாபு ஜெகஜீவன் ராம். இந்தியாவின் துணை பிரதமர் அளவுக்கு பதவிக்கு போனவர். இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர். அம்பேத்கர் பெரிய கோடீஸ்வரர் அல்ல, ஆனால் பாபு ஜெகஜீவன் ராம் கோடீஸ்வரர். ஆனால் இன்றைக்கு தினந்தோறும் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இந்தியாவின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு குக்கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்தை திறந்து வைத்து அல்லது சிலையை திறந்து வைத்து அவருடைய பிறந்த நாளை ஒரு ஒடுக்கப்பட்டவன் கொண்டாடி கொண்டிருப்பான். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் வெற்றி. அதற்கு காரணம் அவர் உள்வாங்கிய கொள்கை, அவர் முன்வைத்த கொள்கை, அவர் கட்டி அமைத்த களம், அவர் நடத்திய போராட்டம், அவருடைய லட்சியம், அதுதான் முக்கியமானது. ஆகவே இந்த இடத்தில் தந்தை பெரியாரை மொழியின் அடிப்படையிலே நாம் எப்படி அந்நியப்படுத்த முடியாதோ அப்படித்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் நாம் கொள்கை அடிப்படையில் நம்முடைய கோட்பாட்டு தலைவராக நாம் உள்வாங்கி இருக்கிறோம். கோட்பாடுதான் அனைத்தையும் தீர்மானிக்குமே தவிர இனமும் மொழியும் வெறும் அடையாளங்கள், அவை தீர்மானிக்கிற சக்திகள் அல்ல. இன தூய்மை நியாயமானது என்றால் சாதி தூய்மை நியாயமானதாகிவிடும். இன தூய்மைவாதம் நியாயமானது என்றால் சாதி தூய்மை பேசுகிற சாதி வெறியர்கள் சொல்லுகிற வாதம் நியாயமானதாகிவிடும். அவன் சொல்றான், இந்த சாதி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறான். தந்தை பெரியார் நாமெல்லாம் பிறக்கிறதற்கு முன்பே சொன்னார், மனுஷனும் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னடா கலப்பு திருமணம் சொல்றீங்க, இதை போய் கலப்பு திருமணம் என்ன, மாடும் பெண்ணுமா திருமணம் பண்ணிக்கிறான், காளை மாடும் ஒரு பெண்ணுமா திருமணம் பண்ணி, அதுதான் கலப்புன்னு சொல்லலாம்.
ஒரு ஆண் ஒரு பெண் அதை போய் கலப்பு திருமணம் என்று சொல்லுவதே தப்பு என்று சொன்னவர் தந்தை பெரியார். பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னார். பேசிக்கொண்டே இருக்க முடியும். தந்தை பெரியார் இந்த மண்ணில் நடத்திய யுத்தங்கள் சாதாரணமானவை அல்ல. எவனுக்காக பேசினாரோ அவனே செருப்பை எடுத்து வீசினான். எவனுக்காக பேசினாரோ அவனே அழுகிய முட்டையை எடுத்து வீசினான் அவர் மீது. எவனுக்காக பேசினாரோ அவனே நரகளை எடுத்து வீசினான். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். இந்த மாதிரியான யுத்த களத்தில் என் தன்மானத்தை விட இனமானம்தான் பெரிது என்று சொன்னார். ஏன் இனமானம் பெரிது என்றால், இனமானத்தின் மூலமாவது ஒவ்வொருவனுக்கும் தன்மானத்தை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் தந்தை பெரியார் அவை அனைத்தையும் சகித்துக் கொண்டார். பெரியாருக்கு முன்னால் தலித் சமூகத்தை சார்ந்த பல தலைவர்கள் இந்த கருத்தியலை பேசியிருக்கிறார்கள், இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் அடித்தட்டு வரையில் உழைக்கிற மக்களிடத்தில் ஊர் ஊராய் போய், அரசியல்வாதி ஊர் ஊரா போறான்னா ஓட்டுக்காக, அரசியல்வாதிகள் திருமண நிகழ்ச்சிகளுக்கு போகிறார்கள் என்றால் அது வாக்குகளுக்காக, அரசியல்வாதிகள் காதணி விழாக்களுக்கு போகிறார்கள் என்றால், சாவுக்கு போகிறார்கள் என்றால் அது வாக்குகளுக்காக, போகவில்லை என்றால் ஓட்டு கிடைக்காது, போனால்தான் ஓட்டு கிடைக்கும். ஆனால் ஓட்டு என்பதை பற்றியே கவலைப்படாமல் ஊர் ஊராய் ஒரு தலைவர் போனார் என்றால் அது தந்தை பெரியார். அது எவ்வளவு பெரிய சமூக அக்கறை என்று யோசித்து பாருங்கள். அவர் ஊட்டிய தன்மானத்தை பெற்றவர்கள் அவரையே தமிழர் அல்ல என்று சொல்லுவதுதான் வேதனையாக இருக்கிறது. உள்ளபடியே அது பெற்ற தாய்க்கு செய்கிற நன்றி கெட்ட செயல் என்றுதான் நாம் சொல்ல முடியும். பெற்ற தாய்க்கு ஒருவன் துரோகம் செய்தால் அது எப்படி ஒரு நன்றி கெட்ட செயலாக இருக்குமோ அப்படித்தான் நான் பார்க்கிறேன். தந்தை பெரியாரை இந்த வளையத்திற்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது. திமுகவின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், அது அரசியல் கட்சி. அதிமுகவின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், அது அரசியல் கட்சி. அதில் நான் தலையிட விரும்பவில்லை. அதிலே ஒருவருக்கு ஒருவர் மாற்று கருத்துகள் இருக்கலாம். திமுகவிலே சாதி பார்த்தார்கள், சாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தினார்கள். அதிமுகவில் சாதி ஆதிக்கம் இங்கே நிலை பெற்றது. அது திராவிட அரசியல் கட்சிகள். திராவிடர் கழகம், குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் எடுத்த அந்த இயக்கம் என்பது சாதி ஒழிப்பு என்கிற அந்த களத்தில் மகத்தான பங்களிப்பு. மகத்தான பங்களிப்பு. சாதி வாழ்க என்று சொல்லுகிறவன் தந்தை பெரியாரை எதிராக பார்ப்பான். திருமாவளவன் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம், புரட்சியாளர் அம்பேத்கரை போல அவரை உள்வாங்கிக் கொண்டதற்கு காரணம், சாதி ஒழிக 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 என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் திருமாவளவன் பேசுவதனால்தான் திராவிடர் கழகமும் தந்தை பெரியாரும் நமக்கு நட்பு சக்திகளாக தெரிகின்றன. எந்த ஒருவன் பெரியாரையும் திராவிடர் கழகத்தையும் பகை சக்தியாக அடையாளப்படுத்துகிறானோ அவன் சாதியவாதிகளுக்கு துணை போகிறான் என்று பொருள், இந்துத்துவத்திற்கு துணை போகிறான் என்று பொருள், இந்து மதத்தை காப்பாற்ற துணை போகிறான் என்று பொருள், இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலமாக நிலைத்து நிற்கிற பார்ப்பன சமூகத்தினரின் ஆதிக்கத்திற்கு துணை போகிறான் என்று பொருள், பழமைவாதத்தை கட்டி காப்பாற்ற துணை போகிறான் என்று பொருள், பெண்கள் விடுதலை பெறக்கூடாது என்று நினைக்கிறான் என்று பொருள், தலித்துகள் விடுதலை பெறக்கூடாது என்று நினைக்கிறான் என்று பொருள், தலித்துகளை விரோதமாக பார்க்கிறான் என்று பொருள். அப்படிப்பட்டவர்களால் மட்டும்தான் பெரியாரை எதிராக பார்க்க முடியும். பெரியாரை நாம் நண்பராக, தோழராக, தலைவராக ஏற்பதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிந்த அதே சாதி ஒழிப்பு கருத்தியலை தந்தை பெரியார் உயர்த்தி பிடித்தார், களமாடினார், பல கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டார், விமர்சனங்களை சகித்துக் கொண்டார், அவமதிப்புகளை பொறுத்து கொண்டார். அதனால்தான் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கு அந்த கொள்கை உயிர்ப்போடு இருக்கிறது. இன்றைக்கும் அது வலுப்பெற்று நிற்கிறது. அந்த களத்திலே விடுதலை சிறுத்தைகளும் கைகோர்த்து நிற்கிறது. தொடர்ந்து நாம் இந்த கருத்தில் கைகோர்த்து